படம் தனுஷ் அண்ணா 3வது படம் பவர் பாண்டி, அதுக்கப்புறம் ராயன், இப்போ நிலவுக்கு என் மேல என்னடி கோபம் அப்படின்னு எடுத்திருக்காரு. படம் பார்க்க போது அவர் சொன்ன மாதிரி தான் ட்ரெய்லர்ல ஜாலியா வாங்க ஜாலியா போங்க சொல்லிட்டாரு. ஆனா இது உள்ள எவ்வளவு எமோஷனல், எவ்வளவு அந்த லவ் எமோஷனலாம் பயங்கரமா வச்சிருக்காரு. அப்பா சென்டிமெண்ட், ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. இது அதுக்கப்புறம் 3 பாட்டு ஜி பிரகாஷ் அண்ணா பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு 3 பாட்டும். தியேட்டர்ல என்ன சொல்றது, ஏன்ச்சு ஆடிலாமான்னு அப்படின்னு கோல்டன் ஸ்பேர் வரும்போது, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங். ஸோ தனுஷனோட ரைட்டிங்லேயே நமக்கு தெரியும்ல, அவர் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இதுல இருப்பாரு. நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. சரி, ஒரு 2K லவ் ஸ்டோரி சொல்றேன், ஆனால் லைட் 90s லைட்டா இருக்கு. சரி, அந்த விட்டு கொடுக்குற தன்மைலாம் நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணவர். நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அவரு சொல்லவே முடியாதுல, அவரு டைரக்டர். அவரு ஒன்னு பண்றாருன்னா அவர் கரெக்டா பண்ணுவாரு, தெளிவா பண்ணிடுவாரு. லவ்னா அதுல லவ்ல போயிட்டாரு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு படத்துல. ஸோ அவர் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாரு இது. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கிஸ்ஸின் கேமர் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டா இருக்கு படத்துல பார்க்கும்போது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா கரெக்டா பார்த்துருப்போம். டீசென்டான லவ் ஸ்டோரி இது. அந்த பையன் விட்டு கொடுக்கும்போது எமோஷனலா இருக்கும். லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அது பார்க்கும்போது, கல்யாணம் ஆகிற சீன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஜாலியா வாங்க ஜாலியா போங்க, சரி கிளைமேக்ஸ்ல ஜாலியா போங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, என்ன ஆக போகுது இப்படி சொல்லிட்டாங்க, ஏதாவது எமோஷனல் ஆக போதா இல்லை ஏதாச்சும் விட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது படம். ஸோ பயங்கரமா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. படம் வந்து 2K கிட்ஸ்க்காக எடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் எடுத்துருக்காங்க. காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. சிரிப்பு வந்து எல்லாரும் பார்க்கலாம், 80s இருந்தா கூட 70s இருந்தா கூட. ஸோ அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. காமெடி, அந்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு படத்துல. ஒரு கேரக்டரும் வரும்போது எங்கேஜிங்கா இருக்கு. எதுக்கு வராங்க, எதுக்கு தேவையில்லாத ஆக்ட் எல்லாம் பண்றாங்க அப்படிலாம் இல்லாம நீட்டா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அண்ணா பாட்டுலாம் பின்னிட்டார், மியூசிக்லாம். கனெக்ட் ஆயிடுச்சு. தியேட்டர்ல நிறைய பேர் என்ஜாய் பண்ணோம், நாங்களும் என்ஜாய் பண்ணோம். சில டைலாக்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்தது. தனுஷ் ரைட்டிங் அந்த மாதிரி இருந்தது. போன படம் ராயன் சரியா போகல, பட் இந்த படம் அவருக்கு போகல. போன படம் ராயன் சரியா போன எனக்கு தெரியல, நல்லா தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு பிளாக் பஸ்டர் தான், இதுவும் பிளாக் பஸ்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நல்லா இருக்கு. 3 படமும் எடுத்த சூப்பர் படம். புது முகம் ஒண்ணுதான் நினைக்கிறேன். வேலை தனுஷனோட அந்த வேலை எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நிறைய படங்கள் அந்த பையன் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நிறைய படம் அந்த அவர் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோன்ற பையன். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவர் கரெக்டா டீசெண்டா காமெடியா கலாய்ச்சி விட்டுருக்காரு. நல்லா இருந்துச்சு அவர் காமெடி. அதுக்கப்புறம் லைட் அவர் எமோஷனல் ஆகும், அந்த எமோஷனல் ஆகுது கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஓவராலா படம் சூப்பர். அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேமியோ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை, நான் வந்து ரேட்டிங்கே கொடுக்க மாட்டேன் எந்த படத்துக்கும். 10க்கு 10, 100க்கு 100 தான் கொடுப்பேன். நல்லா இருக்கு படம். இந்த படம் அப்படி அந்த மாதிரி தான். 10க்கு 10னா 10க்கு 10, 100க்கு 100னா 100. கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். நல்ல படங்க, சூப்பர் படங்க. கண்டிப்பா பார்க்கலாம், சஜஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.